largest ethnic groups without a country of their own. This has made them vulnerable to persecution, mass displacement, and ethnic cleansing. Though they practice a handful of religions, the majority are Sunni Muslims. Their ethnic origins are thought to be Indo-European and Persian, not Arab. After World War I, the Allied powers carved up the former Ottoman Empire and promised the Kurds a state. That never happened. The Kurds are displaced throughout what is called unofficial Kurdistan, an area that roughly includes parts of Turkey, Iran, Syria, and Iraq. Most live in Turkey, and in Iraq, they have a semi-autonomous government. هەمووان لە یەک ڕیزدا نزا دەکەن بۆ ئاشتی و پێکەوە ژیان و داهاتوویەکی باشتر بۆ باشووری کوردستان. لە هەولێر لە مزگەوتی ئاڵتون خوانێکی هاوبەش بۆ نوێنەری گشت پێکاتە و ئاینە جیاوازەکانی باشووری کوردستان ڕێککرا. ئەمانە سەرجەمێن هاتوون تکاو نزا و پاڕانەوە دەکەن بۆ پاراستنی ئەم دەستکەوتانی لە هەرێمی کوردستان و هەموو هاتوون سەرجەم ئاینەکان و پێکاتەکان هاتوونە بەڵێن بدەن کە بەرەو ڕێفراندۆم بچین. دوای ڕۆژ و شکاندن و نوێژی موسڵمانان نوێنەر و پیاوانی ئاینی هەشت ئاینی جیاواز لەسەر یەک مێزنانیان خوارد. ئەوانیش بریتی بوون لە نوێنەرانی ئاینی ئیسلام، مەسیحی، ئێزیدی، جووەکان، زەردەشتی، سابیعەی مەندائی، بەهائی، کاکەی و یارسانەکان. پەیامی هەمووانیش ئەوە بوو کە ئەو پێکەوە ژیانی لە باشووری کوردستان هەیە لە هیچ شوێنێکی ناوچەکە نەیان بینیوە. هەرێمی کوردستان پێشەنگە لە پێکەوە ژیان. لە ڕاستیدا ئێمە ئاوارەی دەشتی نینەوەین. ئەو پێکەوە ژیانەی لە هەرێمی کوردستان بینیومانە لە هیچ شوێنێکی دیکە نەمان بینیوە. ئەگەر بێت سەیری کوردستان کەین، سەیری جوگرافیای کوردستان کەین، ئەگەر بێت سەیری کەین مزگەوتێک لە تەنیش مابەدێک لە تەنیش پەرستگایەک، شیعەیەک لە تەنیش، سوننەیەک لە تەنیش، زەردەشتیەک لە تەنیش بکەواتە ئەم تێکەڵاوی پێکەوە ژیانە کوردستانی جوانتر کردەوە. لە دوای خوانەکە چالاکی ئاینەکان نمایش کرا. باشووری کوردستان نیشتیمانی چەندین نەتەوەی جیاواز و ژینگەی پەیڕەوانی چەندین ئاینی جیاوازە. ئەو نەتەوە و ئاینانەی دەیانەوێت بە هەموو جیهان بڵێن
ئەوان لە باشووری کوردستان ئاشتی نێوان ئاین و مرۆڤەکان ناسنامەی سەرەکیانە. உலகத் தமிழர்களுக்கு சங்கத்தமிழனின் அன்பு வணக்கங்கள். இன அழிப்பு உலகத்தில் உள்ள மற்ற எல்லோரையும் விட தமிழர்களாகிய நமக்கு இந்த வார்த்தையோட வழி ரொம்பவே நல்லா தெரியும். சொந்த நாட்டிலே அகதிகளாக இருக்கிறத விட கொடுமையான விஷயம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. கிட்டத்தட்ட 3.5 கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருந்தும் தங்களுக்குன்னு ஒரு தனி நாடு இல்லாதால கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து ஒழிக்கப்பட்டுட்டு வர குர்து இன மக்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சரி, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ண போகிறோம், இல்லை அவங்க நாட்டில் நடக்கிற பிரச்சனையாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக முடியும். இந்த காலகட்டத்தில் சமூக வலைத்தளங்களால் சாதிக்க முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இந்த உலகத்தில் நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு சமூக வலைத்தளங்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தீர்வுகள் எட்டப்பட்டிருக்கு. எனவே அவசியம் நாம எல்லாருமே இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எனவே கண்டிப்பாக முழுமையாக இந்த வீடியோ பாருங்க. இந்த குர்து இன மக்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கலாம். துருக்கி, சிரியா, ஈரான், ஈராக் போன்ற நாடுகளின் எல்லைகளை உள்ளடக்கிய பகுதிகளில் குறிப்பாக மலைப்பகுதிகளில் வாழ்கிற மக்கள் தான் இந்த குர்து இன மக்கள். இவங்க வாழ்கிற இந்த பகுதிகளுக்கு பேர் குர்திஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குன்னு தனியாக கொடி, மொழி, கலாச்சாரம் இது எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த நாடு ஒரு சுதந்திர நாடு கிடையாது. இந்த குர்திஸ்தான் அப்படிங்கிற பகுதியில் வாழ்கிற மக்கள் பல்வேறு மதங்களை பின்பற்றிட்டு வராங்க. குறிப்பாக ஜுடாயிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், எசிதிசம் போன்ற பல்வேறு மதங்களை பின்பற்றிட்டு வராங்க. இப்படி பல்வேறு மதங்களை சேர்ந்த மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு வந்தாலுமே அனைவருமே ரொம்பவே ஒற்றுமையாக அமைதியாக தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஆனால் சுற்றி இருக்க நாடுகள் தான் அவங்கள ஒற்றுமையாக வாழ விடாமல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 3.5 கோடிக்கு மேலான குர்து இன மக்கள் இந்த குர்திஸ்தான் பகுதிகளில் வாழ்ந்துட்டு வர்றாங்க. இந்த உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை இருந்தும் நாடற்று இருக்கும் இனத்தில் முதன்மையானதாக இருக்கிறாங்க இந்த குர்து இன மக்கள். அப்போ 8.5 கோடி பேருக்கு மேலே இருக்க தமிழர்களுக்குன்னு தனி நாடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நமக்குன்னு இப்போதைக்கு ஒரு மாநிலமாவது இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அது கூட கிடையாது. கிட்டத்தட்ட பல நூற்று ஆண்டுகளாக அழித்து ஒழிக்கப்பட்டுட்டு வர்றாங்க. இந்த குர்து இன மக்கள் துருக்கி, சிரியா, ஈரான், ஈராக் போன்ற நாடுகளில் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்படி இந்த குர்து இன மக்கள் துருக்கியோட மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 18% பேரும், ஈரானோட மக்கள் தொகையில் 10% பேரும், ஈராக்கோட மக்கள் தொகையில் 17.5% பேரும், சிரியாவோட மக்கள் தொகையில் 9.7% பேரும் இருக்காங்க. இப்படி 4 நாடுகளில் பிரிஞ்சு இருக்கிறதால ஒவ்வொரு நாட்டிலையுமே சிறுபான்மையினராக தான் பார்க்கப்படுறாங்க. அதுலேயும் துருக்கி அரசு இவங்களை எப்போதுமே எதிரியாக தான் பார்க்கும். 1930களில் குர்து மொழி பேசவும் குர்து பெயர்களுக்கும் ஏன் குர்து உடைகளுக்கு கூட தடை விதிச்சாங்க துருக்கி அரசு. இது எல்லாத்தையும் விட ஒருபடி மேலே போய் அந்த இனம் இருந்ததையே மறைக்க அவங்கள குர்து அப்படின்னு சொல்லாமல் மலைப்பகுதி துருக்கியர்கள் அப்படின்னு பேர் வச்சு கூப்பிட ஆரம்பித்தாங்க. இது எல்லாத்தையும் கண்டு குர்து இன மக்கள் பொங்கி எழுந்து PKK அப்படிங்கிற அரசியல் கட்சியை ஆரம்பித்து தனிநாடு கோரிக்கை வச்சாங்க. ஆனால் 1984 நடந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட குர்து இன மக்களை கொன்று குவிச்சிச்சு துருக்கிய இராணுவம். இப்படி துருக்கியில் மட்டும் இல்லாமல் ஈரான், ஈராக், சிரியா போன்ற நாடுகளும் அந்தந்த நாடுகளில் இருக்கிற குர்து இன மக்கள் மேலே தொடர்ந்து ஒடுக்குமுறையில் கையாண்டுட்டே இருந்தாங்க. இந்த நிலையில தான் சிரியாவில் உள்நாட்டு போர் வந்துச்சு. இந்த உள்நாட்டு போருக்கு முக்கிய காரணமே ISIS அப்படிங்கிற தீவிரவாத இயக்கம் தான். இந்த ISIS கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த சிரியாவுமே பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அதில் குர்து இன மக்கள் வாழ்கிற வடக்கு சிரிய பகுதியும் அடங்கும். இந்த போரில் 3 பிரிவுகளுக்கு இடையே சண்டை நடந்துச்சு. சிரிய நாட்டோட பிரதமர் ஆசாத் தலைமையில் ஒரு படை, இவங்களுக்கு ரஷ்யா உதவி செஞ்சிச்சு. அடுத்ததா சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் தலைமையில் இன்னொரு படை, இவங்களுக்கு அமெரிக்க கூட்டுப்படை உதவுனாங்க. அவங்க கூடவே சிரியாவில் இருக்கிற குர்து இன மக்களால் நடத்தப்படுற YPG அப்படிங்கிற மக்கள் பாதுகாப்பு படையும் சேர்ந்து போராடினாங்க. மூன்றாவதா ISIS படை. இப்படி நடந்த சண்டையில் ISIS படையை முற்றிலுமாக ஒழிக்க உதவுனது குர்து இன மக்களோட YPG படை தான். இப்படி ISIS கிட்டேருந்து கைப்பற்றின பகுதிகளை தங்களோட மாநிலமாக அறிவிச்சாங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த YPG அப்படிங்கிற குர்து படையில் கிட்டத்தட்ட 40% மேலே குர்து இன பெண்கள் தான் இருந்தாங்க. இந்த உலகத்திலேயே அதிக அளவு பெண்களை கொண்ட இராணுவம் குர்து இராணுவம் தான். அந்த அளவுக்கு பெண்களுக்கு சமத்துவமும் தங்களோட சுதந்திரத்துக்கு முக்கியத்துவமும் கொடுத்துருக்காங்க இந்த குர்து இன மக்கள். ஆனால் கடந்த வாரம் புதன்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சிரியாவில் இருக்கிற அமெரிக்க படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கிக் கொள்ளப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. அதன்படி அமெரிக்க படைகளும் சிரியாவில் இருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த துருக்கி குர்து மக்கள் அதிகம் வசிக்கிற வடகிழக்கு சிரியாவில், அதாவது துருக்கி எல்லையை ஒட்டி இருக்கிற சிரிய பகுதிகளில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த தாக்குதலுக்கு துருக்கி அரசு சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே துருக்கியில் இருக்கிற PKK அப்படிங்கிற குர்து இயக்கம் தனி நாடு கேட்குறாங்க. இவங்களுக்கும் சிரியாவில் இருக்கிற YPG அப்படிங்கிற அமைப்புக்கும் ஏற்கனவே நட்பு இருக்குது. இது ரெண்டுமே தீவிரவாத இயக்கம் தான். இதனால் இது ரெண்டுத்தையுமே ஒழிச்சாதான் துருக்கியில் அமைதி நிலவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாக்குதலுக்கு பல உலக நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ், இந்தியா போன்ற நாடுகள் கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் அமெரிக்கா தான். ISIS ஒழிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு உதவுனதே YPG அப்படிங்கிற அந்த குர்து இயக்கம் தான். ஆனால் அவங்கள பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்காம வெறும் செலவை காரணம் காட்டி அமெரிக்க படைகளை திரும்ப பெற்றது முதுகுல குத்துற செயல் அப்படின்னு அமெரிக்காவோட எதிர்க்கட்சிகளே ட்ரம்பின் மீது விமர்சனங்களை வைக்கிறாங்க. உடனே ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, துருக்கி இந்த போரை நிறுத்தலை அப்படின்னா துருக்கியோட பொருளாதாரத்தை மொத்தமாக அழிச்சிடுவோம் அப்படின்னு எச்சரிக்கை விடுறாரு.
இதே மாதிரி பிரான்ஸ் அரசும் துருக்கி இந்த போரை நிறுத்தலை அப்படின்னா துருக்கிக்கு ஆயுதங்களை விற்க முடியாது அப்படின்னு தடை போடுறாங்க. ஜெர்மனி பிரதமரும் கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் என்ன சொல்றாரு அப்படின்னா, துருக்கி இந்த தாக்குதலை உடனே நிறுத்தணும், அவங்க ஒய்பிஜி படையை அழிச்சாங்க அப்படின்னா ISIS மீண்டும் தலை தூக்கிடும் அப்படின்னு சொல்றாரு. இதனால ஒட்டுமொத்த உலக நாடுகளின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இது எதையுமே கண்டுக்காத துருக்கி கடந்த ஒரு வாரமாக வடக்கு சிரியா மேலே தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே வர்றாங்க. இப்படி தாக்குதல் நடத்தி ஒரு சில இடங்களையும் நாங்கள் கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க துருக்கி அரசு. இந்த தாக்குதலில் குர்து படையால் பிடிக்கப்பட்டு சிறையில் இருந்த 800க்கும் மேற்பட்ட ISIS தீவிரவாதிகள் தப்பி ஓடிட்டாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இவங்க எல்லோருமே பல்வேறு நாட்டை சேர்ந்த மோசமான தீவிரவாதிகள். இதனால சிரியாவில் மீண்டும் ISIS தீவிரவாதிகள் தலை தூக்கிடுவாங்க அப்படின்னு உலக நாடுகள் அனைத்துமே பயப்படுறாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, துருக்கி தான் ISIS தீவிரவாதிகளுக்கு உதவுது, இந்த தாக்குதல் கூட சிறையில் இருக்கிற ISIS தீவிரவாதிகளை விடுவிக்கத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ISIS தீவிரவாத இயக்கம் இருந்தால் தான் குர்து இன மக்கள் தனி நாடு கேட்க மாட்டாங்க அப்படின்னு கணக்கு போடுது துருக்கி. அவங்க சொல்கிற மாதிரியே துருக்கி மேலே ISIS இதுவரைக்கும் எந்த தாக்குதலையுமே நடத்தினது கிடையாது. இதுதான் பலத்த சந்தேகத்தை கலப்புது. கண்டிப்பாக வினையை விதைக்கிற துருக்கி ஒரு நாள் அதை அறுவடை பண்ணியே தீரும். கூடிய சீக்கிரமே உலக நாடுகள் துருக்கிக்கு அழுத்தம் கொடுத்து இந்த தாக்குதலை நிப்பாட்டி குர்து இன மக்கள் அமைதியாக வாழ வழிவகுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். இதே போன்ற தகவல்களுக்கு சங்கத்தமிழன் டிவிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.